ரோகிணி பயங்கர கோமா இந்த மாதிரி சிந்தாமணியை பார்த்து ஒரு மிகப்பெரிய சபதம் போட்டுறாங்க. அதாவது ரோகிணி பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு பயங்கர ஒரு மனக்குழப்பத்தில் இந்த மாதிரி சிந்தாமணியோட வீட்டுக்கு சிந்தாமணியை தேடி வராங்க. வந்து இந்த மாதிரி சிந்தாமணியை பார்த்து சொல்றாங்க, ஆண்டி இந்த மாதிரி எனக்கு மறுபடியும் ஒரு பிரச்சனை என்னென்ன, இந்த மாதிரி எனக்கும் மனோஜுக்கும் நடுவில் இந்த மாதிரி டிவோர்ஸ் கேஸ் ஒன்று போயிட்டு இருக்குல்ல, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 5 லட்ச ரூபா அவங்க கொடுத்தாங்க அப்படின்னா அந்த மாதிரி டிவோர்ஸ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த பணத்தை அவங்களே ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எப்படியும் ஏற்பாடு பண்ணிடுவாங்க, நீங்கள் ஏதாவது பண்ணுங்க ஆண்டி, எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாருங்க, அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு சிந்தாமணி சரி பண்ணி போன ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி அவங்க வெளியில் போனதுமே பார்த்தீங்கன்னா அவங்க அடியாட்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, சிந்தாமணி இவ வேற இந்த லூஸ் வேற நம்மள வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பல பிரச்சனைகள் இருக்கு, இதில் இவ பிரச்சனை வேற, இவ மேலே ஏதோ அக்கறைப்பட்டு இந்த மாதிரி ஹெல்ப் பண்ற அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கா. அந்த குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு இவ்வளோ ஒரு துருப்புச்சிட்டா பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன், அது கூட தெரியாம இந்த மாதிரி லூஸ் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு இவங்க சொல்றாங்க. இவங்க சொல்றது இந்த மாதிரி ரோகிணியோட காதல விழுந்துருது. அவங்க வாசல் பக்கத்தில் தான் நின்றுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அதை கேட்ட ரோகிணி பார்த்தீங்கன்னா அடிப்பாவி அப்படின்ட்டு பயங்கர கோமா மறுபடியும் வீட்டுக்கு வந்து சிந்தாமணியை பற்றி சொல்றாங்க. என்ன சிந்தாமணி இந்த மாதிரி என்ன ஒரு பகடக்காயை வச்சு இந்த மாதிரி எங்க குடும்பத்தை பழி வாங்கலாம் அப்படின்னு நினைச்சிருக்கேன், நீ எல்லாம் ஒரு ஆள் இந்த மாதிரி கூட இருந்து இப்படி குழி பறிக்கிறேன், உன்னை நான் சும்மா விட மாட்டேன். அதோட மொதப்படியாக இந்த மாதிரி உன்னோட பொண்ணுக்கும் சத்யாக்கும் இந்த மாதிரி நான் தான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன், அந்த முத்துமீனை என்ன ஹெல்ப் கேட்கறாங்களோ அதை நான் செய்ய போறேன் அப்படின்னு சொல்றாங்க. அதை கேட்ட சிந்தாமணி ஆஹா என்னடா இவ வேற என்னடா திடீர்னு இப்படி நமக்கு எதிராக திரும்பிட்டா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க.